இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर की आराधना को आशीष தேவன் நம்மோடு பேசும்படியாக परमेश्वर हमसे बातें करने நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். हम सब आंख बंद करके परमेश्वर की ओर प्रार्थना करें। இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ये परमेश्वर ने बनाया இதிலே மகிழ்ந்து களிகூறுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इससे मगन होकर आनंद होना है। நாம் எல்லாரும் அப்படியே நாம் தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் கடந்து வருவோம். हम परमेश्वर की प्रशंसा की ओर चलें। ஹalleluya. நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். धन्यवाद प्रभु। பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya. ஆமென், ஆமென். Praise the Lord. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இந்த தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியான் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியான் திரு நாமத்தின் ஆதரவில். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. धन्यवाद प्रभु। அன்பின் பரலோகத்தின் நேச பிதாவே, प्यारे स्वर्गीय पिता, ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல பரிசுத்த நாளின் காலங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आशीष के इस अच्छे पवित्र सुबह की घड़ी के लिए धन्यवाद। கிருபையாக கடந்து போன நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்மூடி போல பாதுகாத்தீர். कृपा से पिछले दिनों में आंखों की पुतली की तरह संभाला। உடுக்க வஸ்திரத்தை, உண்ண ஆகாரத்தையும் தங்க கூடாது எங்களுக்கு தந்தீரம்மா. पहनने को वस्त्र, खाने को भोजन और रहने को घर दिया। எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நீர் பாதுகாத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். हर स्थिति में हमारा रक्षा किया, उसके लिए धन्यवाद। கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்கிற வார்த்தையின் பிரகாரமாக परमेश्वर ने मेरा भलाई किया, उसके लिए मैं क्या करूं? उद्धार का पात्र से मैं उसका धन्यवाद करूंगा, ऐसा वचन के द्वारा। இந்த காலை ஆராதனையில் உம்மை நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ये सुबह की आराधना में हम आपका धन्यवाद करने आए நீர் हैं। எங்கள் மேல் பாராட்டின எல்லா அன்புக்காக உமக்கு நன்றி. आपने हमारे पे जो भी प्रेम दिखाया, उसके लिए धन्यवाद। கர்த்தர் இந்த காலை ஆராதனைகள் மத்தியில் அசைவாடும். ये सुबह की आराधना में आप हमारे बीच कार्य कीजिए, எங்களோடு நீர் பேசும். हमसे बातें உம்முடைய कीजिए। மேலே சத்தம் எங்கள் காதுகளில் தொனிக்கட்டும். आपका आवाज हमारे कानों में गूंजने दीजिए। கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீர். परमेश्वर की आत्मा है और आपका आत्मा जहाँ है वहाँ छुटकारा है। நாங்கள் விடுதலோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். हम छुटकारे के साथ आपका आराधना ஆமென். करने ஸ்துதி की பாடல் பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். स्तुति और गीतों को आशीष कीजिए। ஸ்துதி ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். स्तुति और आराधना को आशीष कीजिए। சங்கீத பகுதிகளுக்கு நீர் ஆசீர்வதியும். भजन संगीता को आशीष சுஷமாய் कीजिए। கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். विशेष रूप से आपके वचन को आप आशीष சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற வார்த்தையின் பிரகாரமாய் நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். आप बोलो मैं सुनता हूँ, ऐसा वचन के अनुसार आप बोलिए, हम सुनेंगे। உம்முடைய வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை आपका செய்யும். वचन 30, 60 और 100 गुना बल देने दीजिए। ஒவ்வொரு பகுதியிலையும் பரிசுத்தமுடைய ஆண்டவரே அந்த அசைவாடுதலை நாங்கள் உணர்கிற கிருபை தாரும். हर एक भाग में आपका प्रशंसा हमारे बीच कार्य करने இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும். ये आराधना में जो Amen. भी शामिल हो रहे हैं, उनके ऊपर एक विशेष अभिषेक आप எல்லாரும் நாங்கள் சேர்ந்து ஏகோபித்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். हम सब मिलकर आपका आराधना करने के लिए எல்லா सहायता कीजिए। கணைகளை கர்த்தர் மாற்றும். सारे बंधनों को எங்கள் சிந்தனை எண்ணங்களெல்லாம் கர்த்தர் ஒருமைப்படுத்தும். हमारे विचार और मन को एक मन कीजिए। உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் இந்த நேரத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். आपके हाथों में हम सौंप
सौंपते हैं। ஆசீர்வதியும் आशीष இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से पिता। ஆமென். आमीन। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष ஒரு दे। சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். कुछ गीतों को गाकर हम परमेश्वर की महिमा करेंगे। ஆமென். முதல் பாடு போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே. पहला गीत है स्तुति धन्यवाद करेंगे, ऐसा है गीत। பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you. गीत गाकर हम परमेश्वर की महिमा करेंगे। ஆமென்.
ஆரையில் உறவே என்கிற பாடல். प्रेम प्रेम ऐसा करके एक गीत है. ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே என்று பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். आपके साथ आनंद ही आनंद है. ஒரு நாள் உம் தயை நான் கண்டேன் ஐயா. एक दिन मैंने आपका कृपा நாள் என்னை நான் வெறுத்தேன். उस दिन मैंने खुद से नफरत உம்முடைய की. தயவு பெரிதையா என்று பாடல் சொல்கிறது. आपका दया सबसे बड़ा है. தேவ தயவு நம்மை தேடி வந்து ரட்சித்தது. Praise the Lord. परमेश्वर का कृपा हमें ढूंढकर हमें Yes. उद्धार பாடி किया. நாம் கர்த்தரை ஆராதிப்போம். हम गीत गाकर Jesus. परमेश्वर का आराधना Amen. करें. Hallelujah. Praise the Lord.
हालेलुया 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की இந்த महिमा ஒரே हो। ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். एक और गीत गाकर हम परमेश्वर की महिमा ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடினோம். आराधना करने के लिए इकट्ठा हुए हैं, ऐसा गीत है। கர்த்தரை ஆராதித்து நாம் பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். परमेश्वर का आराधना करके उनका गीत गा के महिमा करेंगे। आमेन हालेलुया. आराधिक கூடினோம், ஆர்ப்பரித்து பாடினோம், ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடினோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்னும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்னும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என் மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியில் என் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, கர்த்தரின் சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனோ, ஆசீர்வாதமே, ஜீவன் பலனோ, ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் போகி நிற்குதே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் போகி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்திருக்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்திருக்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே. அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டது. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டது. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ சாயல் சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சாயல் சபையில் தோன்றுதே. தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ
சேவை ஆமென் தேவ சேவையே என் கம்பீர சேவை தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடிடுவேன் தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடிடுவேன் ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம் ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம் வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன் வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்ல பாடி நாம் கர்த்தரை ஆராதித்தோம். हमने अच्छा गीत गाकर கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष ஒரு दे। சங்கீத பதியை நாம் வாசிப்போம். एक भजन संगीत आपको पढ़ेंगे। ஆமென். சங்கீதத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தை நாம் ஆமென் மாறி மாறி நாம் வாசிப்போம். भजन संगीता का किताब 25 ஆமென். 25वां अध्याय। Thank you, Jesus. ஆமென். சங்கீதம் 25ஆம் சங்கீதம். भजन संगीता 25। நாம் எல்லாரும் எழும்பி நின்று நாம் வாசிக்க போகிறோம். हम सब खड़े होकर पढ़ेंगे। ஆமென். Praise the Lord. கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். हे मेरे परमेश्वर, मैंने तुझी पर भरोसा रखा है। मुझे लज्जित होने न दे, मेरे शत्रु मुझ पर जय जयकार करने न पाए। உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. हे यहोवा, अपने मार्ग मुझको दिखला, अपना पथ मुझे बता दे। உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். நான் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். हे यहोवा, अपनी दया और करुणा के कामों को स्मरण कर, क्योंकि वे तो अनंत काल से होते आए हैं। என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் எண்ணியாதிரும். கர்த்தாவே உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். यहोवा भला और सीधा है, इसलिए वह पापियों को अपना मार्ग दिखलाएगा। சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். जो यहोवा की वाचा और चितौनियों को मानते हैं, उनके लिए उसके सब मार्ग करुणा और सच्चाई है। கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். वह कौन है जो यहोवा का भय मानता है? यहोवा उसको उसी मार्ग पर जिससे वह प्रसन्न होता है चलाएगा। அவன் ஆத்துமா நன்மை தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். यहोवा के भेद को वही जानते हैं जो उससे डरते हैं, और वह अपनी वाचा उन पर प्रकट करेगा। என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுகிறார். हे यहोवा, मेरी ओर फिरकर मुझ पर अनुग्रह कर, क्योंकि मैं अकेला और दीन हूँ। என் இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். तू मेरे दुख और कष्ट पर दृष्टि कर, और मेरे सब पापों को क्षमा कर। என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். मेरे प्राण की रक्षा कर और मुझे छुड़ा, मुझे लज्जित न होने दे, क्योंकि मैं तेरा शरणगत हूँ। இந்த கடைசி வசனத்தை ரெண்டு வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். आखिरी दो वचन मिलकर पढ़ेंगे। உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும். அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்படி நாம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा அப்படியே हो। நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். हम कुछ देर आंख बंद करके आराधना இது करेंगे। கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நேரம். ये परमेश्वर को आराधना करने का समय கர்த்தர் है। ஆராதனையிலே பிரியப்படுகிற ஒரு நேரம். परमेश्वर आराधना में प्रिय है। நான் வாசித்ததான சங்கீத விதமாய் சொல்லுகிறது. जैसे हमने भजन संगीता को पढ़ा, என் தேவனே உம்மை நான் நம்பியிருக்கிறேன். हे परमेश्वर, मैं तेरे पे भरोसा करता हूँ। 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 25वां अध्याय का दूसरा वचन என் है, தேவனே உம்மை நான் நம்பியிருக்கிறேன். हे परमेश्वर, मैं तेरा भरोसा நான் करता हूँ। வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். मैं शर्मिंदा ना हो ऐसा तू कर। என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள மிகள விடாதே. मेरे शत्रुओं को मेरे पे ये होने मत दे। உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். तुझ पे जो भी इंतजार करता है वो शर्मिंदा नहीं होगा। ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். परमेश्वर पे जो भी इंतजार करता
शर्मिंदा இது नहीं हो। தாவீது சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ये दाऊद का भजन ऐसा कहा யார் गया யார் है, கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ, जो भी परमेश्वर पे इंतजार करते யார் हैं, யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, जो भी उनकी ओर देखते हैं, அவர்களை ஒரு நாளும் தேவன் வெட்கப்படுத்தினதே கிடையாது. परमेश्वर उन्हें कभी भी शर्मिंदा नहीं ஆகிய करते। ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக கூடாது ராஜா. इसलिए परमेश्वर के सम्मुख में प्रार्थना कीजिए என் कि சத்துருக்கள் வெட்கப்பட்டு அவர்கள் என்னை மேற்கொள்ள விடாதிரும் என்று சொல்லிச்சோம். मेरे शत्रु मुझ पे जय जयकार नहीं होना है। நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். निश्चित परमेश्वर आपको நாம் आशीष தேவனுடைய करेगा। பிள்ளைகள், हम परमेश्वर के நாம் बच्चे हैं, கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். हम परमेश्वर का आराधना करने ஆராதிக்கிற वाले हैं। பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு. आराधना करने वालों के लिए जय है। ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். आराधना करने वाले लोगों के मुख को परमेश्वर प्रकाशित தேவ करते हैं। பிள்ளைகளாக நாம் சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். इसलिए हमें मिलकर यहोवा का आराधना करना है। ஹalleluya. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ये परमेश्वर ने बनाया இதிலே है। மகிழ்ந்து களிகிறோம் என்று इसमें சொல்லப்பட்டிருக்கிறது. मगन होकर आनंदित நீங்கள் होना है। வீட்டில் இருந்தாலும் கர்த்தரை பயபக்தியோடு நீங்கள் ஆராதியுங்கள். आप घर में हैं, फिर भी भय के साथ आप ஒரு आराधना தேவ कीजिए। பிரசன்னம் உங்களை தொடும். परमेश्वर का प्रशंसा आपको छू அவர் लेगा। பிரசன்னத்துக்குள்ள நீங்கள் கடந்து उनकी போவீர்கள். प्रशंसा की ओर आप चलेंगे। எல்லாரும் நாம் ஜெபிப்போம். எல்லாரும் நாம் हम सब ஆராதிப்போம். प्रार्थना करेंगे। ஆமென், ஆமென், ஹalleluya. praise the lord, praise the lord, praise the lord. துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென். தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை. பாடி ஆராதிப்போம். தேவனுக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே. தேவனுக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே. தேவனுக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். நமது ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். நமது ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அன்பு கருவே, இன்னும் அதிகமாய் வாழ்வும் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் ஒரு அன்பு
பேசுகிறவர். परमेश्वर आपसे बातें करते அவருடைய வசனம் சொல்லுகிறது, उनका वचन நீ कहता என்னை है நோக்கி கூப்பிடு, मुझे पुकार, அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று मैं तुझे சொல்லப்பட்டிருக்கிறது. उत्तर दूंगा। ஆமென். கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவர். परमेश्वर हमें ஓ, उत्तर देगा। கர்த்தரை நாம் பாடி ஆராதிக்கும் பொழுது நம்மோடு பேசுகிற ஒரு தேவன். हम Praise the Lord. परमेश्वर का गीत Hallelujah. நன்றி ராஜா. बातें करते உம்மை நாங்கள் புகழுகிறோம். हम आपका धन्यवाद உம்முடைய வார்த்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். आपके वचन को हम महिमा ஓ, करते हैं। நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். परमेश्वर आपके जीवन में बड़े कार्य அவருடைய வல்லமைகள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். उनका सामर्थ आपके जीवन में कार्य அவருடைய करेगा। சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். उनके सम्मुख में हम अपने आप को सौंपेंगे। ஆவியாக எங்கள் கிருபையாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். Praise the आप Lord. हमारे पे कृपा रखिए। கர்த்தர் உங்களை தொழுவார். Praise the Lord. परमेश्वर आपको छू ले, அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் आपको இருக்கிறார். ऊंचा उठाएंगे। தேசத்திலே காணப்படுகிற கொள்ளை நோயை தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். देश की महामारी को बदलने आमेन। की सामर्थ है। அதற்காக நீங்களும் நானும் சோர்ந்து போகக்கூடாது. उसके लिए आप और हम निराश नहीं எல்லாம் होना है। தேவனுடைய வார்த்தைகளில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. परमेश्वर का वचन पूरा हो रहा है। நாம் கர்த்தருக்குள் பலப்படுவோம், அவருடைய விசுவாசத்திலே பலப்படுவோம். हम Praise the Lord. परमेश्वर के अंदर विश्वास के अंदर बल पा लेंगे। அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. अपने बच्चों को वो नहीं छोड़ेंगे। ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். परमेश्वर हमारे देश पे आप उतरिए। எங்கள் பட்டணத்துக்கு நீ இறங்கும் ஆண்டவரே. हमारे नगर में आप कृपा எங்கே कीजिए। பார்த்தாலும் விபத்துகள், जहाँ भी देखो परेशानी, எங்கே பார்த்தாலும் ஆபத்துகள், जहाँ भी देखो दुख है, எங்கே பார்த்தாலும் மரணத்தின் ஆண்டவர் அழுகையின் சத்தம் கேட்கிறது. जहाँ भी देखो मौत का रोना है। எங்கள் தேசத்துக்கு உதவி செய்யும், हमारे देश का मदद, எங்கள் தேசத்தை இறங்கும் என்று சொல்லி हमारे देश का सहायता, எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ऐसा बोल के हम ஆமென். परमेश्वर கர்த்தர் को தேசத்துல ஒரு பெரிய ஒரு தம்முடைய கிருபையை அவர் வெளிப்படுத்தட்டும். Praise the परमेश्वर Lord. हमारे देश में Hallelujah. எல்லாரும் दिखाएंगे। எல்லாரும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே என்று சொல்லி हम सब ஜெபிப்போம். प्रार्थना करेंगे। நம்முடைய தேசத்தை கர்த்தரை கொடுத்து ஜெபிப்போம். हमारे देश को आमेन। परमेश्वर के हाथों में கர்த்தர் सौंप தேசத்துக்கு देते हैं। இறங்கும்படியாக, परमेश्वर आप दया कीजिए। அவருடைய வல்லமையினால் கர்த்தர் தேசத்தை தொடும்படியாக. आपके सामर्थ्य ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்போம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya. உம்மை துதிக்கிற ராஜா. ஆமென், ஆமென். Praise the Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. தேசத்துக்கு இறங்கும் அப்பா. देश पे आप दया कीजिए। நீர் உதவி செய்யும் ராஜா. आप सहायता कीजिए। எல்லா கொள்ளை நோய்கள் மாறட்டும் ஆண்டவரே. सारी महामारियों को आप கர்த்தருடைய हटाइए। அற்புதங்கள் தேசத்துல நடக்கட்டும். परमेश्वर का चमत्कार देश ஒரு में தெய்வீக சுகம் எங்கள் தேசத்துல உண்டாகட்டும். आप एक चंगाई को दीजिए। தேவ ஜனங்களை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளலாம். परमेश्वर के लोगों को आप रक्षा कीजिए। Amen. Hallelujah. Praise the Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ, நீ நல்லவர் அப்பா. आप अच्छे हैं, நீர் வல்லவர் ஆண்டவரே. आप सामर्थ्य हैं। Hallelujah. Hallelujah. Praise the Lord. உமக்கு நன்றி. Amen. Hallelujah. 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 Hallelujah.
ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக आशीष के उस अच्छे सुबह की घड़ी के लिए இம்மற்றும் இந்த ஆராதனை கிருபை இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். अभी तक आराधना में आपका कृपा था, उसके இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். आपके वचन की ओर हम जा रहे हैं. உங்களுடைய வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு மேல் பேசும். आपके वचन के द्वारा हमसे बात வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய வார்த்தை கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். वचन सुनने वाले हर एक जन पे आपका वचन क्रिया करे. உங்களுடைய வசனங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொண்டு வர. आपका वचन लोगों के जीवन में छुटकारा लाने. யார் யார் எந்த நோக்கத்தோடு உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறார்களோ, जो भी कोई भी विचार के साथ आपके सम्मुख में है, தேவன் அதை அவர்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ளும். वो उन्हें आप पूरा எல்லா மன வேதனை கர்த்தர் மாற்றும். सारे मन की वेदना, பலவீனங்கள் வியாதிகளை எடுத்து போடுவீராக. कमजोरी बीमारी को आप हटाइए. கரமுடைய கரத்தை அவர்கள் உணர கர்த்தர் உதவி செய்யும். आपके हाथ को वो महसूस உங்களுடைய करें. பிரசன்னத்தை உணர கர்த்தர் கிருபை செய்யும். आपके प्रशंसा को महसूस அப்படியே करें. செய்ததற்காக ஸ்தோத்திரம். आपने ऐसा किया இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से पिता. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. இந்த காலை ஆராதனைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். इस सुबह की आराधना के लिए परमेश्वर का धन्यवाद. கடந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி. आए हुए हर एक जन के लिए धन्यवाद. நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். आप अपने घर में बैठ के वचन को सुन रहे हैं. பயபக்தியோடு நாம் தேவ சமூகத்தில் உட்காருவோம். भय के साथ हम परमेश्वर के सम्मुख में बैठेंगे. கர்த்தர் நிச்சயமாய் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு பேசுவார். परमेश्वर निश्चित हमें आशीष करेंगे और हमसे बातें करेंगे. இன்றைக்கு நாம் தேசத்தை நாம் பார்க்கும் பொழுது பல சூழ்நிலைகளை தேசம் சந்தித்து வருகிறது. आज जब हम देश को देखते हैं तो कई स्थितियां देश फेस कर रही है. தேசத்து ஜனங்கள் பல சூழ்நிலைகளை சந்தித்து வருகிறார்கள். देश के लोग कई स्थिति को देख रहे हैं. எங்கே பார்த்தாலும் விபத்துகள், जहाँ भी देखो परेशानी है. எங்கே பார்த்தாலும் மரணத்தின் அழுகையின் குரல்களை நாம் கேட்கிறோம். जहाँ भी देखो मृत्यु का रोना हम सुनते हैं. ஆமென். கடந்த வாரத்திலேயும் மழையினாலே மக்கள் பல இடத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். पिछले हफ्ते में भी बारिश की वजह से कई जगह पे लोग चिंतित हैं. லெபனான் நாட்டிலேயும் ஒரு வெடியோ ஏதோ ஒரு குண்டு வெடித்ததுனால அங்கேயும் அதாவது மக்கள் பல மரணங்கள் அங்கே சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். लेबनान नगर में भी ब्लास्ट की वजह से कई लोग मृत्यु हो गए हैं. இன்னும் சோத்திர வெள்ளிக்கிழமை ஆமென் அதாவது துபாயிலிருந்து கேரளாவுக்கு பள்ளிக்கோட்டை என்கிற இடத்திற்கு போனதான ஒரு விமானம் அது கிராஷ் ஆகி அதில் ஆபத்து நடந்ததை நாம் பார்க்கிறோம். एक और जगह पे दुबई से केरला में एक एरोप्लेन का क्रैश हो गया था. இன்னொரு பக்கத்துல கொரோனா வைரஸ் முழு தேசத்தையும் அது ஆட்டி படைத்து வருகிறது. दूसरी तरफ कोरोना वायरस पूरे देश को वो नाच नचा रहा है. இப்படி எங்கே பார்த்தாலும் மரணங்களும் அழுகையின் சத்தமும் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ऐसे हर जगह में रोना और मृत्यु को हम देखते हैं. ஆனாலும் தேவன் ஆங்காங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்து வருகிறார். लेकिन फिर भी हर जगह परमेश्वर अपने बच्चों को रक्षा करते हैं. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மாறுவதற்கு நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ऐसा स्थिति का परिवर्तन होने के लिए हमें निरंतर प्रार्थना பல करना. சபைகள் ஜெபித்து வருகிறது. कई कलीसिया प्रार्थना कर रही பல है. ஊழியர்கள் விசுவாசிகள் ஜெபித்து வருகிறார்கள். कई दास और विश्वासी प्रार्थना कर रहे हैं. அந்த ஜெபம் தான் இன்றைக்கு ஆமென் தாங்கி கொண்டு வருகிறது. वो प्रार्थना ही हमें आज अभी तक संभाल रहा है. அந்த ஜெபம் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் தேவ பிள்ளைகளை அது பலப்படுத்தி வருகிறது. वो प्रार्थना ही ऐसी स्थिति में परमेश्वर के लोगों को बल देता है. ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை பற்றி பிடிப்போம். ஸ்தோத்திரம். इसलिए परमेश्वर के लोग हम परमेश्वर को पकड़ அவருடைய लें. வருகையை நாம் எதிர்கொண்டு இருக்கிறோம். उनके आगमन को हम इंतजार में அவருடைய रहना है. வார்த்தைகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. परमेश्वर का वचन पूरा हो रहा है. எப்பொழுது விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. हमें हमेशा चौकन्ना रहना அந்த है. எக்கால சத்தம் கேட்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்க. हमें धुन का गूंज सुनने के लिए हमें तैयार रहना है. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். यही परमेश्वर ने हमें सिखाया நீங்க है. நினையாத நேரத்துல மனுஷகுமாரன் வருவார். आपने सोचा भी नहीं होगा उस समय परमेश्वर का पुत्र आएगा. ஆகையால் விழித்திருங்கள். इसलिए आप चौकन्ना रहिए. ஆயத்தமாயிருங்கள். तैयारी में ஆகையால் रहिए. தேவ பிள்ளைகளை நாம் விழித்திருப்போம், ஆயத்தமாயிருப்போம். इसलिए परमेश्वर के बच्चे हमें जागरूक रहना है. கர்த்தர் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை தருவார். परमेश्वर देश में बड़ा छुटकारा இந்த है. பிரச்சனைகள் பிற்பாடு ஒரு விடுதலை தேசத்துல உண்டாகும். ये समस्याओं के बाद देश को एक छुटकारा ஒரு பெரிய है. ரட்சிப்பை நம்முடைய தேசம் சந்திக்கும். एक बड़ा उद्धार को हमारा देश देखेगा. ஹalleluya. हालेलुया.
Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து வருகிறதுனாலே ऐसी स्थिति में हम चल रहे हैं. இதன் மத்தியில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தைகள் என்ன? ये स्थिति में परमेश्वर हमें देने वाला वचन क्या है? தேவன் எவ்விதமாய் நம்மை உற்சாகப்படுத்துகிறார்? परमेश्वर हमें कैसे उत्साह कर என்று रहे நாம் हैं? ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் கர்த்தர் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லுவோம். ऐसे कुछ वचन को ध्यान करके हम प्रार्थना की ओर चलेंगे. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करेंगे. வாசிங்க 94ஆம் சங்கீதம். पढ़िए भजन संहिता 94. 94ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 19वां वचन. வேதம் விதமாய் சொல்கிறது, वचन कहता है, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் जब मेरे मन में बहुत सी चिंताएं होती है, உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. तब हे यहोवा तेरी दी हुई शांति में मुझे सुख होता है. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की இங்க महिमा. ஒரு ஆறுதலான வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். परमेश्वर यहाँ एक तसल्ली का वचन है. அதாவது ஒரு பக்கத்துல தேசம் பல சூழ்நிலையில காணப்பட்டாலும் एक तरफ देश कई स्थितियों में है, இன்னொரு பக்கத்துல ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். दूसरी तरफ परमेश्वर हमें वचन देते हैं. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். उनका जीविता वचन हमारे हाथों में दिया है. அந்த வார்த்தை என்ன சொல்கிறது சொன்னா, वो वचन क्या कहता है? என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் जब मेरे मन में बहुत सी चिंताएं होती हैं, உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை அது தேற்றுகிறது. तेरी दी हुई शांति से मुझको सुख होता है. பாருங்க, உள்ளம் சில நேரத்தில் விசாரப்படுகிறது, हमारा मन कभी कभी चिंतित होता है, சில கவலைப்படுகிறது. कुछ चिंताएं होती சில है, செய்திகளை நாம் கேட்கும் பொழுது, कुछ समाचार को सुनते वक्त, சில சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுது, स्थितियों को हम देखते वक्त, சில கடினமான பாதையில நாம் போகும் பொழுது, कुछ कठिन रास्ते पे चलते वक्त, அந்த உள்ளம் அமேஸ்வரர் விசாரம் அது பெருகிறதை நாம் பார்க்கிறோம். हमारा मन का चिंता बढ़ता जाता है, உள்ளம் வேதனை படுகிறதை நாம் हमारा பார்க்கிறோம். मन वेदना में हो जाता है. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, लेकिन वचन कहता है, உங்களுடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. तेरी दी हुई शांति मुझको सुख देती ஆம், है. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्यारे लोगों, இன்றைக்கு நாம் ஒன்று நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். हमें एक अच्छे से समझना है. பல சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம் கடந்து போகும் பொழுது कई स्थिति में हम चलते वक्त உடனே தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். तुरंत परमेश्वर हमें आके तसल्ली देते हैं. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது விதமாய் சொல்கிறார். 2 कोरिन्थियोस में कहता है, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறார். 2 कोरिन्थियोस 1 अध्याय और 3रा वचन में कहता है, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், क्या कहता है? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் हमारे प्रभु यीशु मसीह के परमेश्वर और पिता का धन्यवाद हो, சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். जो दया का पिता और सब प्रकार की शांति का परमेश्वर है. இந்த வேதம் என்ன சொல்கிறது? वचन क्या कहता है? சகலவிதமான ஆறுதலின் தெய்வம். Praise the Lord. सब प्रकार की शांति का परमेश्वर. பாருங்க, எல்லா விதத்திலையும் ஆறுதல் உண்டு என்று சொன்னால் हर स्थिति में शांति है का क्या मतलब है? அது தேவ சமூகம் ஒன்றுதான் மாத்திரமே. वो सिर्फ परमेश्वर के समूह में है. அந்த ஆறுதல் நம்முடைய தேவனிடத்தில் தான் இருக்கிறது. Praise वो the Lord. तसल्ली सिर्फ हमारे परमेश्वर के समूह में है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். यीशु मसीह परमेश्वर के लोगों को तसल्ली देते हैं. அவர்களை அவர் தேற்றுகிறார். वो उन्हें तसल्ली देते हैं. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की அவர் महिमा हो. பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். स्वर्ग में जाने से पहले उन्होंने एक वाग्दान का वचन दिया. நான் போகிறேன், போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். मैं जा रहा हूँ, लेकिन शांति का पुत्र को मैं तुम्हारे बीच भेजूंगा. ஆம், எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆத்துமா உள்ளங்கள் ஆமிசத்தின் விசாரங்கள் பெருகுகிறதோ, जब भी हमारे मन में चिंताएं बढ़ जाते हैं, எப்பொழுதெல்லாம் கவலைகள் நம்மை நெருக்கிக் கொண்டு வருகிறதோ, जब भी विपत्तियां हमें घेर लेती हैं, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார். तभी पवित्र आत्मा हमारे बीच आकर हमें तसल्ली देते हैं. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा என்னை हो. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, இதே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, यही 1
पहला अध्याय का 4वां वचन कहता पांचवा। है, 5वां वचन कहता है, அதாவது கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. क्योंकि जैसे मसीह के दुखों में हम अधिक सहभागी होते हैं, वैसे ही हम शांति में भी मसीह के द्वारा अधिक सहभागी होते हैं। பாருங்க, அதாவது தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. देखिए, परमेश्वर का वचन आज पूरा हो रहा है, ஆனால் அந்த பாடுகளின் மத்தியில் வேதம் சொல்லுகிறது, लेकिन ऐसी स्थिति में भी वचन कहता है அந்த கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मसीह के द्वारा हमारा शांति भी अधिक होता है। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, आज सुनने वाले प्यारे लोगों, இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ये सुबह के आराधना में வேதம் சொல்லுகிறது, वचन कहता है உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை அது தேற்றுகிறது. आपका शांति मेरे आत्मा को सुख देता ஒரு है। பக்தன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். एक भक्त गीत गाता है, அவன் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானதே. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானதே. ஆறுதலின் தெய்வமே. பாருங்க, தெய்வ சமூகம் நமக்கு ஆறுதலை தருகிறது. देखिए, परमेश्वर का सम्मुख हमें शांति देता है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा। அவ்விதமாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ऐसे ऐसे प्यारे लोगों, நம்முடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் பொழுது கர்த்தருடைய ஆறுதல்கள் நம்முடைய ஆத்மாவை அது தேற்றுகிறது. हमारे मन में चिंताएं बढ़ते वक्त परमेश्वर हमें शांति देता இந்த है। காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस सुबह की आराधना में எவ்விதமாக தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். किस तरह परमेश्वर हमें शांति देता है, तसल्ली देता है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की ஒரு महिमा। 4 காரியங்களை நாம் வேத ஆதாரத்தோடு தியானித்து நாம் ஜெபத்து நேரே நாம் கடந்து செல்வோம். ऐसे हम 4 बातों को हम देखेंगे। ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் यशायाह का किताब அவன் 43ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது 43 का अध्याय 5ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, 5वां वचन कहता है, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். मत डर क्योंकि मैं तेरे साथ हूँ। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा। இதுக்கு முன்புள்ள வசனத்துல வாசிக்கும் பொழுது, इसके पहले वाले वचनों को जब हम पढ़ते அதாவது हैं, 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, 43 का 2 कहता நீ है, தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். जब तू जल में होकर जाए मैं तेरे संग रहूंगा। நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. जब तू नदियों में होकर चले तब वे तुझे न डुबा सके। நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜீவாலை உன் பேரில் பற்றாதே. जब तू आग में चले तब तुझे आँच न लगेगा और उसकी लौ तुझे न जला सकेगी। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की என்னை महिमा। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले लोगों, இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ये अध्याय को जब हम पढ़ते हैं, இந்த 4-5 வசனத்திற்குள்ளாக ये 5 वचनों के அங்கே अंदर பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி 3 நிலைமை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். मत डर करके ऐसा 3 बार कहा गया है। அது 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 43 का 1 में கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே. यहोवा कहता है मत डर। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा। தொடர்ந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले लोगों, தொடர்ந்து நாம் அந்த வசனங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, निरंतर जब हम पढ़ते हैं, அதாவது ஸ்தோத்திரம், நீ பயப்படாதே, तू मत डर, நீ பயப்படாதே. मत डर। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा। இவ்விதமாய் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ऐसा करके सुनने वाले लोगों, தேவனுடைய வார்த்தையானது ஒவ்வொரு நாளும் நம்மை பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி நம்மை அது தேற்றுகிறது. परमेश्वर का वचन हर दिन हमें मत डर करके हमें तसल्ली देता है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो। அதாவது நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், एक आपको अच्छे से समझना है, தேவன் எவ்விதமாய் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் என்று சொன்னால், परमेश्वर हमें किस तरह तसल्ली देता है। முதலாவது சொல்லுகிறார், पहला वचन है, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். मत डर मैं यहोवा तेरा साथ हूँ। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
परमेश्वर के नाम की சில महिमा। நேரத்திலே சில பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். कुछ समय हम डर से घिर जाते हैं। இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, आज प्यारे लोगों, வியாதிகள் மக்களை பயப்படுத்துகிறது. बीमारी लोगों को डराता है। ஆமென் ஸ்தோத்திரம். விபத்துகள் மக்களை பயப்படுத்துகிறது. विपत्तियां लोगों को डराता है। ஆபத்துகள் மக்களை பயப்படுத்துகிறது. परेशानी लोगों को डराता है। ஆனால் ஒன்று நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். लेकिन एक हमें अच्छे से समझना கர்த்தருடைய है। வார்த்தை நம்முடைய காதுகளில் துணிக்கிறது. परमेश्वर का वचन हमारे कानों में गूंजता நீ है। பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். मत डर, क्योंकि मैं तेरे साथ हूँ। வேதம் சொல்லுகிறது, वचन कहता நீ है, தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். तू जल में होकर जाए, मैं तेरे संग हूँ। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की ஆம், இந்த महिमा। காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हाँ, ये सुबह की घड़ी में நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். आपको एक अच्छे से समझना है। நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். हम आराधना करने वाले परमेश्वर हमारे साथ है, ऐसा हमें महसूस होना है। ஆனால் ஒன்று நீங்கள் அதில் இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். एक और आपको समझना है। ஆமென். அதாவது தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து விதமாய் சொன்னார், दाऊद सुलेमान को देखकर कहता है, என் குமாரனாகிய சாலமோனே, मेरे पुत्र நீ உன் தேவனை கர்த்தரை தேடுவாய் என்று சொன்னால் அவர் உனக்கு கண்டுபிடிப்பார். நீ அவரை கண்டுபிடிப்பாய். तू जब परमेश्वर को ढूंढेगा तो तू उनको पालेगा। நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तुझे छोड़ देगा तो वो भी तुझे छोड़ देंगे। அப்போ ஒன்று நாம் நன்றாய் புரிந்து கொள்ள एक வேண்டும். हमें अच्छे से समझना है। தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் परमेश्वर हमारे साथ रहना है, நாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும். हमें भी उनके साथ रहना है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम की அப்போ महिमा। நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது जब हम उनके साथ रहते हैं, அவர் நம்மோடு கூட இருக்கிற वो தேவன். भी हमारे साथ रहते நாம் அவரை தேடும் பொழுது हैं। जब हम उन्हें ढूंढते हैं, அவர் நமக்கு தென்படுகிற ஒரு தேவன். वो भी हमें हमारे साथ रहते हैं। நீங்கள் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே கடந்து வரும் பொழுது यूहन्ना 15वां अध्याय में ஒரு வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. एक वचन कहता है, 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 15वां अध्याय 7वां वचन कहता है, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், तुम मुझ में और मेरा वचन तुम में बना रहे तो நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். तुम जो भी पूछोगे, तुम जो भी मांगोगे वो तुम्हारे लिए हो जाएगा। பாருங்க, வேதம் என்ன சொல்கிறது, वचन कहता है, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், praise the तुम Lord. मुझ में बने रहो और मेरा वचन तुम में बना रहे, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு தரப்படும். तो जो चाहो मांगो और वो तुम्हारे लिए हो जाएगा। 4ஆம் வசனம் சொல்கிறது, चौथा वचन कहता है, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். तुम मुझ में बने रहो और मैं तुम में बना रहूंगा। பாருங்க, நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் அவர் நமக்குள் நிலைத்திருப்பார். अगर हम परमेश्वर में बने रहेंगे तो वो भी हम पर बने रहेंगे। நாம் அவரோடு இருக்கும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். हम उनके साथ रहेंगे तो वो भी हमारे साथ रहेंगे। இதை நான் நன்றாய் புரிந்து கொள்ள ये வேண்டும். हमें अच्छे से समझना இல்ல है। நம்ம நினைப்போம் கர்த்தர் நம்மோடு, நம்ம என்ன செஞ்சாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொல்லி. लेकिन हम ऐसा सोचते हैं कि हम कुछ भी करेंगे तो परमेश्वर साथ ही रहेंगे। அப்படி நாம் நினைக்க கூடாது. ऐसा ஸ்தோத்திரம். हमें नहीं सोचना है। அப்படிப்பட்ட ஒரு தேவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். वो वैसे परमेश्वर नहीं है। கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொன்னார், परमेश्वर याकूब को देखकर நான் कहते உன்னோடு கூட हैं, இருப்பேன். मैं तेरे साथ हूँ। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम ஆம், இந்த की महिमा। கால வேளையில கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். इस सुबह की घड़ी में மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, मत्ती 28 का 20वां वचन कहता है, கர்த்தர் தம்முடைய சீஷர்களை பார்த்து விதமாக சொல்லுகிறது. நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். चेलों को देखकर कहते हैं, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். जगत के अंत तक सदा तुम्हारे संग रहूंगा। உலகத்தின் முடிவடைந்த மட்டும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Praise the जगत Lord. के अंत तक सदा तुम्हारे संग रहूंगा। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे लोगों, கர்த்தர் இவ்விதமாய் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் என்று சொன்னார். परमेश्वर हमें किस तरह तसल्ली देते இந்த हैं। கொள்ளைகள் மத்தியிலும் விபத்துகள் ஆபத்தின் மத்தியிலும் கர்த்தர் இவ்விதமாய் உங்களை அவர் ஆறுதல் படுத்துகிறார் என்று ये சொன்னார். महामारी, विपत्ति, खतरा के बीच में परमेश्वर हमें कैसे तसल्ली देते நான் हैं। உங்களோடு கூட இருக்கிறேன். मैं तुम्हारे साथ हूँ। Praise the Lord. Praise the Lord. நீங்கள் பயப்பட வேண்டாம். तुम्हें डरना नहीं है। நீங்கள் பயப்பட வேண்டாம். तुम्हें डरना नहीं ஆம், है। இந்த உலகம் இன்றைக்கு பயத்துக்குள்ளாய் காணப்படுகிறது. ये पूरा दुनिया आज डर में है।
ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது लेकिन जब परमेश्वर हमारे साथ है பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. हमें डरना नहीं है। கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். परमेश्वर हमारे संग है। உங்கள் வீட்டை சுற்றிலுமாய் அவர் வேலடிச்சிருக்கிறார். आपके घर के चारों ओर उन्होंने बाढ़ डाला। உங்கள் பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் அவர்களோட கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து போகும். आपके बच्चे जहाँ भी जाते हैं परमेश्वर का प्रशंसा उनके साथ அவர்கள் है। வேலைக்கு போகிறார்களோ கர்த்தர் கூட போவார். जो काम पे जाते परमेश्वर उनके साथ है। அவர்கள் எல்லா பிரயாசத்திலும் கர்த்தர் கூட இருந்து அவர்களை பாதுகாப்பார். हर जगह परमेश्वर उनके साथ रह के उनका रक्षा करे। அந்த ஒரு உணர்வோடு கூட நாம் தேவ பிள்ளைகள் தைரியமாய் நாம் காணப்படுவோம். ऐसा महसूसीकरण के साथ हमें धैर्य के साथ கர்த்தர் கூட रहना। இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம். जब परमेश्वर साथ है நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. हमें डरना ही नहीं। ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை கூட நாம் அந்த வசனங்களில் வாசிக்கிறோம். यशायाह का किताब कहता है, அந்த வசனங்களில் வாசிக்கிறோம். वो वचन में हम நீ पढ़ते हैं, பயப்படாதே என்று तू சொல்லப்பட்டிருக்கிறது. मत डर। ஆம், இந்த கால வேளையில கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். हाँ, ये सुबह की घड़ी में வேதம் சொல்கிறது, वचन कहता என் है, உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் मेरे मन में विपत्ति बढ़ते वक्त உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. आपका वचन मुझे शांति देता கர்த்தர் है। எவ்விதம் நம்மை ஆறுதல் பட செய்கிறார். परमेश्वर हमें कैसे நீ तसल्ली दे। பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல். मत डर क्योंकि मैं तेरे साथ ஆம், हूँ। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्यारे लोग, கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை அற்புதமாய் நடத்துகிறதற்கு ஒரு வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். परमेश्वर आपके साथ रह के आपको चलाने के लिए सामर्थ है। கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की பக்தன் महिमा। விதமாய் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். एक भक्ति गीत गाता है, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेगा, சோர்ந்து போக வேண்டாம், आपको निराश नहीं நீங்கள் होना, பயப்பட வேண்டாம். आपको ஸ்தோத்திரம். डरना नहीं। கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். परमेश्वर आपके साथ है। இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது दूसरा हम जब देखते அதே हैं, நான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் वही यशायाह का किताब 45ஆம் அதிகாரம் 45वां अध्याय 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது दूसरा वचन में जब हम पढ़ते हैं, வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, நான் உனக்கு முன்னே போய் मैं तेरे आगे आगे चलूंगा கோணலானவளை நான் செவ்வையாக்குவேன். और ऊंची ऊंची भूमि को चौरस करूंगा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக தேவன் நம்மை எவ்விதமாய் ஆறுதல் செய்கிறார். दूसरा, परमेश्वर हमें कैसे तसल्ली देते हैं, அவருடைய வார்த்தை எவ்விதமாய் ஆறுதல் படுத்துகிறது. उनका वचन कैसे तसल्ली देता है। நான் உனக்கு முன்னே போகிறேன். मैं तेरे आगे आगे चलूंगा। Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम की நான் महिमा। உனக்கு முன்னாலே போய் मैं तेरे आगे आगे எல்லா चलूंगा அந்த கோணலானவளெல்லாம் நான் செவ்வையாக்குவேன். Praise the और Lord. ऊंची ऊंची भूमि को चौरस करूंगा। எல்லா கரடு முரடெல்லாம் அது சரியாக்கப்படும். जो भी उबड़ खाबड़ रास्ता है वो सही होगा। எல்லா பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும். सारे गड्ढे भर जाएंगे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாருங்க, எவ்விதமாய் கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். परमेश्वर हमें कैसे तसल्ली देते நான் உனக்கு हैं। முன்னாலே போகிறேன். मैं तेरे आगे चलूंगा। என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்னாலே கடந்து मेरा போகும். प्रशंसा तेरे आगे चलेगा। யாத்ராமத்து புஸ்தகத்துல நான் வரும் பொழுது निर्गमन का किताब அங்கே ஒரு வசனம் விதமா சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ एक वचन ऐसा कहता அதாவது है, 33ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது 33वां अध्याय, அங்கே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய वहाँ பிள்ளைகளே, एक वचन को हम पढ़ते हैं। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की என்னை महिमा। கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे அங்கே लोग, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது விதமாய் சொல்லுகிறார். मूसा जब इजरायली लोगों को चला रहा था तब அந்த 33ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல வாசிக்கும் பொழுது 33वां अध्याय का 14-15वां वचन, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், यहोवा ने कहा, मैं अब तेरे साथ चलूंगा, நான்
உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். और तुझे विश्राम दूंगा। அந்த 15 வசனத்துல சொல்லுகிறார், 15वां वचन कहता है, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, उसने उससे कहा, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் यदि आप न चले எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். तो हमें यहाँ से आगे न ले जा। அதுக்கு அவன் என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். देखो वो क्या कहता है, ஆண்டவருடைய சமூகம் எங்களுக்கு முன்னால போகவில்லை என்று சொன்னால், अगर आपका सम्मुख हमारे आगे ना चले, நீர் எங்களை இவ்விடத்திலிருந்து நீங்க கொண்டு போக வேண்டாம். आप हमें यहाँ से मत लेके நாங்கள் ஒரு அடி கூட எங்கள் காலை நாங்கள் எடுத்து வைக்க மாட்டோம். हमें एक सीढ़ी भी आगे नहीं जाना। பாருங்க எப்படி மோசே தேவ சமூகத்தை தேவ தனக்கு முன் போகிறதை அவன் எதிர்பார்த்ததை பார்க்கிறோம். मूसा देखो कैसे परमेश्वर का सम्मुख में जाना वो प्रिय था। கர்த்தர் முன்னால போகும் பொழுது परमेश्वर जब आगे चलते எதிர் வருகிற தடைகள் ஒன்று மாற்றப்படுகிறது. जो भी बाधाएं आते हैं वो सब हट जाते हैं। எல்லா புலனாளர்கள் சபையாக்கப்படுகிறது. जो भी कठिनाई है वो सही हो जाता है। ஆனா மோசேக்கு நன்றாக தெரியும், मूसा को ये अच्छे से पता है, தேவன் முன்னால போகும் பொழுது जब परमेश्वर आगे चलते அந்த हैं சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிக்கப்படும். लाल समुद्र दो भाग हो எந்த जाएगा। எதிர்ப்புகள் முன்னாலே கடந்து வந்தாலும், जो भी कठिनाइयां आएगी, எந்த எதிர்ப்பு சக்திகள் முன்னாலே வந்தாலும், जो भी कठिनाइयां आएगी, தேவன் முன்னாலே நடக்கும் பொழுது परमेश्वर जब आगे चलेंगे தேவன் அதுல எனக்கு ஜெயத்தை தருவார் என்பது மோசே உணர்ந்தான். ஸ்தோத்திரம். परमेश्वर उसमें मुझे विजय देंगे ऐसा मूसा समझता था। அதனாலதான் மோசே ஜெபிக்கிறான். ஸ்தோத்திரம். इसलिए मूसा प्रार्थना மோசே करता है। கர்த்தரிடத்துல சொல்லுகிறான், मूसा परमेश्वर को कहता है, நீர் எங்களோடு கூட செல்லவில்லை என்று சொன்னால் अगर आप मेरे साथ न चलेंगे எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். तो यहाँ से आगे न ले அப்போது जाए। ஆண்டவர் அவனோடு பேசுகிறார், तब परमेश्वर बातें என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். मेरा सम्मुख तेरे आगे என்னுடைய चलेगा, கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது. मेरे दृष्टि में तुझे अनुग्रह உன்னை मिला, நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். तुझे नाम लेकर मैंने ஆம், என்னை पुकारा। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய हाँ, பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोग, ஒன்று நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். हमें एक अच्छे से நாம் समझना है। பிரயாணப்படும் பொழுது हम जब சஃபர் सफर करते நாம் हैं, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக हम कोई भी कार्य करने से पहले முதலாவது நாம் தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும். पहले हमें परमेश्वर का प्रशंसा को महसूस करना ஆண்டவருடைய है। நடத்துதலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். उनके छलावट को हमें समझ लेना ஆண்டவருடைய है। திட்டத்தையும் சித்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के चाह को हमें समझ लेना है। அப்படி நாம் புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது हम जब ऐसे समझ कर चलेंगे, அதை தேவன் வாக்கியம் பண்ணுகிறார். परमेश्वर उसे पूरा करते हैं। அதை எப்படி நாம் புரிய முடியும் என்று சொன்னால், वो कैसे हम समझ ஒரு सकते हैं? காரியத்திற்கு நாம் ஜெபிக்கும் பொழுது एक चीज के लिए हम प्रार्थना करते அப்பொழுது हैं, தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம். परमेश्वर का प्रशंसा, அந்த வார்த்தைகள் நமக்கு திருப்தி அடைகிறது उस वचन से हमें तसल्ली என்று मिलता है। பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் பொழுது ऐसा पवित्र आत्मा हमें उत्साह देने वक्त நாம் உடனே நம்முடைய கால்களுக்கு முன்னால வைக்கலாம். हमें तुरंत अपना पैर आगे நம்முடைய लेके கால்கள் அடிகள் எடுத்து நாம் நடக்கலாம். हमें एक स्टेप लेके हम आगे चल सकते கர்த்தர் हैं। முன்னால போகிறார். परमेश्वर हमारे आगे चले, கர்த்தர் இந்த காரியங்களை வாக்கியம் பண்ணுவார் परमेश्वर ये कार्य पूरा करे, என்று அந்த உணர்வை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ऐसा ஸ்தோத்திரம். एक महसूसीकरण को ஆம், அருமையான परमेश्वर தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्यारे लोग, கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாத பட்சத்துல, परमेश्वर का प्रशंसा ना होने கர்த்தருடைய நடத்துதல் இல்லாத பட்சத்துல, परमेश्वर का चलावट ना होने கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகாத பட்சத்துல परमेश्वर का प्रशंसा हमारे आगे ना होने நாம் எந்த காரியத்துல நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. हमें कोई भी कार्य में विजय नहीं நீங்கள் मिलेगा। வேலைக்கு போகிறீர்களா? आप काम पे जाते ஒரு होंगे, நிமிஷம் சோத்திரம் பெறப்பட்ட பிற்பாடு நீங்கள் நின்று ஜெபம் பண்ணுங்கள். जाने से पहले 1 मिनट आप प्रार्थना कीजिए, ஆண்டவரே, இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறேன். परमेश्वर आज मैं काम पे जा எல்லா रहा हूं, ஆபத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். हर बाधाओं से आप मुझे बचाइए, எனக்கு முன்பாக நீர் கடந்து போகும். आगे आप चलिए, எனக்கு பேரனை வாய்க்கு பண்ணி தாரும் मेरे सारे कार्य को पूरा करके என்று ஜெபித்து கடந்து போங்க. ऐसा प्रार्थना करके आप படுக்கைக்கு जाइए। போகிறீர்களா? पढ़ने जा रहे हो ஆலயத்துக்கு क्या? போகிறீர்களா? कॉलेज जा रहे हो क्या? வெளியில போகிறீர்களா? बाहर जा रहे हो क्या? எப்பொழுது நீங்கள் வீட்டை விட்டு வெளியில போனாலும் जब भी आप घर से बाहर जाते ஒரு हो, நிமிஷம் நின்று தேவ சமூகத்தில் ஜெபித்து நீங்கள் கடந்து போங்க. 1 मिनट परमेश्वर के सम्मुख में खड़े के प्रार्थना ஆண்டவரே, कीजिए, எனக்கு முன்பாக நீர் போக வேண்டும். परमेश्वर आप मेरे आगे चलिए, உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் आपका प्रशंसा मेरे आगे चलना என்று है। ஜெபித்து நான் போகும் பொழுது ऐसा जब हम प्रार्थना करके जाते கர்த்தர் हैं, நம்மை அற்புதமாய் நடத்துவார். परमेश्वर हमें अद्भुत रीति से இஸ்ரவேல் चलाता ஜனங்களை है। ஸ்தோத்திரம் வனாந்தரத்தில் வழிநடத்துகிறதுக்கு மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகுவல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इजरायली लोग जब चल रहे थे तभी वहां पे परमेश्वर का सम्मुख था। வேதவசனம் சொல்லுகிறது
மேகஸ்தம் அவர்களை விட்டு விலகவில்லை. मेघ और अग्नि का स्तंभ उनके आगे से नहीं அவர்கள் हटा। எப்பொழுதாவது பிரயாணம் பண்ணுகிறார்களோ वो जब भी सफर में जाते थे, அப்பொழுதெல்லாம் ஆமென் மேகஸ்தம்பம் அவர்களோடு கடந்து போகுமா? हर वक्त मेघ और अग्नि का स्तंभ उनके साथ था। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्यारे लोगों, இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. सुबह की आराधना में வேதம் சொல்லுகிறது, वचन कहता है கர்த்தர் எவ்விதம் நம்மை ஆறுதல் பட செய்கிறார். परमेश्वर कैसे हमें நான் உனக்கு முன்னாலே போய் ஆமென் ஸ்தோத்திரம் கோணனாவர்களே நான் मैं செவ்வையாக்குவேன். तेरे आगे आगे चलूंगा और ऊंची ऊंची रास्ता को ஆகிய ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். इसलिए हमें एक समझना என்னை है, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोग, கர்த்தர் நமக்கு முன்னாலே போகிறதை நாம் உணர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். परमेश्वर हमारे आगे चल रहे वो हमें महसूस करना है। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम அந்த ஏசாயா 45 அதிகாரத்துல வரும் பொழுது यशाया 45 में जब हम आते हैं, இவ்விதமாய் சொல்லுகிறது. वचन ये அந்த कहता है, 4ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 14वां वचन कहता है, அதாவது வெண்கல கதவுகளை உடைத்து 45:4 अपने दास याकूब और अपने चुने हुए इस्राएल को निमित्त मैंने नाम लेकर तुझे बुलाया, यद्यपि तू मुझे नहीं जानता तो भी मैं तुझे पदवी दी है। பாருங்க வேதவசனம் என்ன சொல்லுகிறது? वचन कहता है, வெண்கல கதவுகளை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து praise the Lord. मैं दरवाजों को तोड़ूंगा, இருப்பு தாழ்பாள் லோக்கனுக்கா இருப்பு தாழ்பாளைகள் முறிப்பென்னு சொல்லப்பட்டிருக்கிறது. लोखंड को मैं ताले। तोड़ दूंगा, Praise the Lord. लोखंड के ताले को मैं तोड़ दूंगा। praise the Lord. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. பாருங்க கர்த்தர் முன்னாலே போகும் பொழுது जब परमेश्वर आगे चलते எல்லாம் हैं, அந்த வெண்கல பித்தள दरवाजा வெண்கல கதவுல கர்த்தர் உடைக்கிறார். praise the Lord. सारे पीतल के दरवाजे को परमेश्वर तोड़ देते हैं, இருப்பு லோகா ஆமென் ஸ்தோத்திரம் அந்த தாள இருப்பு தாழ்பாளை கர்த்தர் உடைக்கிறார். praise the Lord. लोहे के तालों को परमेश्वर तोड़ देते हैं। வேதம் சொல்லுகிறது, वचन कहता அங்கே है, ஸ்தோத்திரம் அந்தரங்கத்திற்கு பொக்கிஷத்தை உனக்கு நான் கொடுப்பேன். praise the Lord. गुप्त का खजाना मैं तुझे दूंगा। praise the Lord. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. பாருங்க கர்த்தர் முன்னாலே போகும் பொழுது जब परमेश्वर आगे चलते हैं, வேத வசனம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் वचन कहता है, எல்லாம் ஸ்தோத்திரம் ஆமென் வெண்கலம் எல்லாம் உடைக்கப்பட்டு இரும்புகள்லாம் உடைக்கப்பட்டு தேவன் பெரிய அற்புதத்தை செய்கிறார். सारा लोहा Praise the Lord. पीतल तोड़कर परमेश्वर बड़े कार्य करते ஆறு हैं। பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. Praise the Lord. पौल और शीला गीत गाते वक्त उनका प्रशंसा था। அவர்கள் சிறைச்சாலையிலே ஆமென் ஸ்தோத்திரம் கைதிகளாய் அவர்கள் அடைக்கப்பட்ட பொழுது அவர் நடுராத்திரியிலே ஆமென் துதித்தார்கள் பாடினார்கள் ஸ்தோத்திரம். जब वो बंदीगृह में थे तब उन्होंने स्तुति किया, आराधना किया। எல்லா இருப்பு தாழ்பாள்கள் அங்கே முறிக்கப்பட்டதை நாம் सारे लोहे के ताले सब टूट गए। Praise the Lord. Praise the Lord. இருப்பு கதவுகள் எல்லாம் திறவுண்டது ஸ்தோத்திரம். सारे दरवाजे टूट गए। கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார். परमेश्वर ने अद्भुत நாம் कार्य இந்த किया। காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய इस பிள்ளைகளே, सुबह की घड़ी में நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது आप जब परमेश्वर का आराधना करते हैं, தேவன் உனக்கு முன்பாக போகிறது நீ ஆமென் ஸ்தோத்திரம் உணரும் பொழுது ஸ்தோத்திரம் परमेश्वर आपके आगे चलना वो आप महसूस करते हो। உண்மையிலே தேவன் உங்களுக்கு அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். सच में परमेश्वर आपको गुप्त का खजाना देगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की महिमा हो। நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது नीति वचन का 15वां अध्याय 6वां वचन कहता है, வேதவசனம் விதமாக சொல்கிறது, वचन कहता है, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. धर्मी के घर बहुत धन रहता है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, नीति वचन का 15वां अध्याय 6वां वचन, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. धर्मी के घर में बहुत धन रहता ஆம் है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्यारे लोग, தேவன் நமக்கு முன்பாய் கடந்து போகும் பொழுது जब परमेश्वर हमारे आगे चलते அவருடைய हैं, இரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றி उनके लहू से परमेश्वर हमें धर्मी அவருடைய बनाते हैं। கிருபையினாலே நம்மை கர்த்தர் நீதிமானாய் மாற்றி उनकी कृपा से हमें धर्मी அவருடைய बनाता है। வசனத்தினாலே கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றி उनके वचन से हमें धर्मी बनाता है। கர்த்தர் அந்த வீட்டிலே அதிக பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுக்கிறார். परमेश्वर उस घर में अधिक धन உங்கள் देते வீடு हैं। ஒருவேளை வெறுமையா இருக்கிறதா? आपका घर खाली है क्या? ஓ ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமற்ற நிலையிலே காணப்படுகிறதா? आशीष के बिना है क्या? கர்த்தருடைய இரத்தத்தாலே நாம் கழுவப்படுவோம். परमेश्वर के लहू से हम அவருடைய धोए। வசனத்தை நாம் விசுவாசிப்போம். उनके वचन में हम विश्वास அவருடைய करेंगे। பிள்ளைகளாக நாம் மாறுவோம். उनके बच्चों में हम परिवर्तन தேவன் करेंगे। நம்முடைய வீட்டிலே அதிக பொக்கிஷங்களை தருகிறதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். परमेश्वर हमारे घर में अधिक खजाने को देंगे। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की ஆகிய महिमा। வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, वचन कहता है, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
परमेश्वर के नाम की அதாவது பரலோகம் கூட ஒரு பொக்கிஷத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. स्वर्ग भी एक खजाना है. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் நீங்கள் 44 வசனத்தை வாசிப்பீங்கன்னா मत्ती का 13वां अध्याय 44 वचन 44 வசனம் சொல்கிறது 44 वचन कहता है அன்றைய பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. स्वर्ग का राज्य खेत में छुपे हुए धन के समान है. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அவன் கொள்ளுகிறான். जिसे किसी मनुष्य ने पाया और छिपा दिया और मारे आनंद के जाकर अपना सब कुछ बेच दिया और उस खेत को मोल ले लिया. பாருங்க, அந்த பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. स्वर्ग का राज्य खेत में छुपे धन के समान है. நாம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை என்னத்தை வாசித்தோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? ஏசாயா की किताब में हमने क्या पढ़ा? கர்த்தருடைய அந்த 45ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. के अध्याय में हमने क्या पढ़ा? அதாவது வெளிப்படுத்தின் புதல்களை உனக்கு நான் தருவேன். பிரைஸ் தி லார்ட். मैं तुझे पदवी दूंगा. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा. அப்ப அந்த பரலோக ராஜ்யம் ஆமென் ஸ்தோத்திரம் பொக்கிஷத்திற்கு ஒரு அடையாளமாய் அங்கே காண்பிக்கிறது நாம் பார்க்கிறோம். स्वर्ग का राज्य छिपे हुए धन के समान है. அது நிலத்தில் புதைக்கப்பட்டு இருக்கிறது. उसे जमीन में खेत उसे जमीन में दबाया गया है. Praise the Lord. ஆனா அந்த ஒரு மனுஷன் அதை கண்டுபிடிச்ச உடனே लेकिन जब एक मनुष्य उसे पा அதை பணத்தை கொடுத்து அந்த நிலத்தை அவன் வாங்குகிறதை நாம் பார்க்கிறோம். धन देके उस जमीन को वो खरीद देता है. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் ஒரு பொக்கிஷத்திற்கு அடையாளமாக வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். स्वर्ग का राज्य एक धन के समान है. தேவன் நமக்கு முன்பாய் கடந்து போகும் பொழுது परमेश्वर हमारे आगे चलते கர்த்தர் இந்த பொக்கிஷத்தை அவர் தருகிறதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். परमेश्वर ये धन को हमें देने के लिए सामर्थ है. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की என்னை महिमा. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, இதில் நாம் புரிந்து கொள்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், इसमें हमें क्या समझना है? நான் உனக்கு முன்னாலே போய் मैं तेरे आगे आगे நான் चलूंगा போன நாளை நான் செவையாக்குவேன். और ऊंची ऊंची भूमि को चौरस வெண்கல करूंगा. கதவுகளை நான் உடைப்பேன். Praise the Lord. पीतल के किवाड़ों को तोड़ डालूंगा. இருப்பு தாழ்பாளைகளை நான் முறித்து போடுவேன். लोहे के बेड़ों को टुकड़े टुकड़े कर दूंगा. அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் மறைவிடத்தில் அந்த புதையல் பொருளை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अंधकार में छिपा और गुप्त स्थानों का गड़ा हुआ धन दूंगा. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாருங்க, கர்த்தர் எவ்விதமாய் நம்மை ஆறுதல்படுத்துகிறார். देखिए किस तरह परमेश्वर हमें तसल्ली அவனுக்கு முன்னாலே போய் ஸ்தோத்திரம். मैं तेरे आगे உன் चलूंगा. கண்களுக்கு மறைவா இருக்கிற ஆசீர்வாதங்களை உனக்கு நான் கொண்டு வருவேன். गुप्त के सारे धन को मैं तुझे நீ दूंगा. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உனக்கு நான் தருவேன். तू सोच भी नहीं सकेगा वो भलाई को तुझे दूंगा. Praise the Lord. Praise the நீ Lord. எந்த காரியத்திலே நம்பிக்கையா இருக்கிறியோ, तू किस चीज में विश्वास எந்த में है, காரியத்துக்கு நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறியோ, किस चीज के लिए प्रार्थना அந்த करता है, ஜெபத்துக்கு நான் ஏற்றுக்கொண்டவனுக்கு நான் பதிலை கொடுப்பேன். उसे स्वीकार कर मैं तुझे उत्तर दूंगा. ஆம், என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्यारे लोगों, இந்த காலை ஆராதனையில கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு தருகிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தை உங்களுக்கு அவர் நிறைவேற்றி தருவார். ये सुबह के आराधना में परमेश्वर आपको ये वचन दे रहे हैं और वो उसे पूरा करेंगे. நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. आपको निराश नहीं होना है. நிச்சயம் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி தருவார். निश्चित ये वचन आपकी जिंदगी में पूरा அவருடைய होगा. நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की மூன்றாவதாய் மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது तीसरा हम देखते हैं யோசுவாவின் புஸ்தகம் यहोशू का किताब 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 5वां वचन कहता है, வேதம் விபதமாய் சொல்லுகிறது, वचन कहता है, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் तेरे जीवन भर உனக்கு ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. कोई भी तेरे सामने न ठहर सकेगा. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். जैसे मूसा के संग रहा वैसे ही तेरे संग भी रहूंगा. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. और न तो मैं तुझे धोखा दूंगा और न तुझको छोड़ूंगा. Praise the Lord. Praise the Lord. இந்த வசனம் சொல்லுகிறது, ये वचन कहता है, முதல்ல நாம் தியானித்தோம், पहले हमने देखा, நீ பயப்படாதே, तू मत डर, உன்னோடு இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ. இரண்டாவது நாம் தியானித்தோம், दूसरा हम देखते நான் हैं, உனக்கு முன்னாலே நான் போ. मैं तेरे आगे आगे चलूंगा. Praise the Lord. Praise the Lord. பாருங்க எவ்வளவு நமக்கு ஆறுதலான வார்த்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். देखिए कैसे तसल्ली का वचन हमें மூன்றாவது देता है. சொல்லுகிறார், तीसरा कहता है, உன்னை விட்டு விலகுவதே இல்லை. Praise the मैं Lord. तुझे न छोड़ूंगा.
आमेन आमीन हालेलुया हालेलुया। அதுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், देखिए कितना बड़ा आशीष है, எவ்வளவு பெரிய ஆறுதலான வார்த்தை நமக்கு कितना தருகிறார். बड़ा तसल्ली का वचन है। உன்னை விட்டு விலகவே மாட்டேன்னு मैं சொல்லுகிறார். तुझे न छोड़ूंगा। எவ்வளவு பெரிய ஆறுதல் பாருங்க. कितना बड़ा तसल्ली है। Praise the Lord. Praise the நீ Lord। பாருங்க கடைசி நாள் வரைக்கும் நம்மளோட யாருமே வர மாட்டாங்க. अंतिम दिन तक हमारे साथ कोई नहीं रहता, யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. कोई भी नहीं रहता, ஆனால் கர்த்தர் தான் நம்ம கூட இருக்கிற தேவன். लेकिन परमेश्वर हमारे साथ रहते हैं। கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की என்னை महिमा கேட்டு हो। கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, இன்னொரு வார்த்தை நான் வாசிப்போம் என்று சொன்னால் एक और वचन को हम देखेंगे। ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனத்துல उत्पत्ति का किताब 28 का 15वां वचन, அங்கே யாக்கோபுக்கு தேவன் அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். याकूब से परमेश्वर बातें करते हैं। அவன் பதானாராவுக்கு பிரயாணப்பட்டு போகும் பொழுது वो जब पदान हरा में जाता है, அவன் சூரியன் அஸ்தமனத்தினால ஒரு கல்லை தன் தலையின் கீழே வைத்து அவன் அங்கே நித்திரை பண்ணுகிறான். सूर्यास्त के बाद वो एक पत्थर में सर रख के वो सो जाता है। அப்படி அவன் நித்திரை பண்ணும் பொழுது सोते वक्त 28 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். 28 का 12वां वचन कहता है, तब उसने स्वप्न देखा இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. कि एक सीढ़ी पृथ्वी पर खड़ी है அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. और उसका सिरा स्वर्ग तक पहुंचा है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். परमेश्वर के दूत उस पर चढ़ते उतरते हैं। அதற்கு மேலாக கர்த்தர் நின்று उसके ऊपर परमेश्वर खड़ा அங்கே होकर யாக்கோபோடு அவர் பேசுகிறார். वो याकूब से बातें करते அதை हैं। தான் நாம் 15 வசனத்துல வாசிக்கிறோம். वही हम 15वां वचन में நான் देखेंगे। உன்னோடு இருந்து मैं तेरे संग நீ रहूंगा போகிற இடத்தெல்லாம் உன்னை நான் காத்து और जहाँ कहीं तू जाए இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். वहाँ तेरी रक्षा करूंगा और तुझे इस देश में लौटा ले आऊंगा। உனக்கு சொன்னதை செய்யும்பளும் உன்னை விட்டு விலகுவதுமில்லை என்றார். मैं अपना कहे हुए को जब तक पूरा न कर दूं तब तक तुझको नहीं छोड़ूंगा। Praise the Lord. Praise the Lord। பாருங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும்பளும் உன்னை விட்டு விலகுவதில்லை. मैंने जब जो बोला है वो जब तक पूरा न करूंगा हाँ। तब तक तुझे न छोड़ूंगा। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्यारे लोगों, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரா? परमेश्वर ने आपको वाग्दान वचन दिया கர்த்தர் है உங்களோடு क्या? பேசி இருக்கிறாரா? परमेश्वर आपसे बातें की है இந்த क्या? வசனத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாரா? ये वचन आपको दिया है क्या? இது வரைக்கும் ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கிறதா? अब तक अगर पूरा नहीं हुआ है क्या? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். परमेश्वर वाग्दान वचन உனக்கு देते हैं। சொன்னதை செய்யும்பளும் உன்னிட்ட நான் விலகவே மாட்டேன். मैंने जो कहा है वो पूरा किए बिना मैं तुझे न உன்னை छोड़ूंगा, நான் கைவிடவே மாட்டேன். Praise तुझे the Lord. कभी नहीं छोड़ूंगा। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की நீதிமொழி महिमा। புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், नीति वचन में हम நீ पढ़ते हैं, நாளொரு கர்த்தருக்கு பயத்தோடு இரு. Praise the तू Lord. हर दिन परमेश्वर के भय में रहे, நிச்சயமாக முடிவிட்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. निश्चित तेरा विश्वास व्यर्थ नहीं जाएगा। கர்த்தர் சீஷர்களுக்கு வாக்கு பண்ணினார். परमेश्वर ने चेलों से कहा, இயேசு கிறிஸ்து ஆமென் உயிர்த்தெழுந்து பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து சொன்னார், यीशु मसीह पर स्वर्ग में जाने से पहले चेलों से कहा, நான் உலகத்தின் முடிவு வருந்த மட்டும் சகல நாட்களும் உங்களோடு நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். मैं दुनिया के अंत तक तुम्हारे संग रहूंगा। Praise the Lord. Praise the Lord। உலகத்தின் முடிவு வரைக்கும், देखिए दुनिया के अंत तक, நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் हमारे अंतिम सांस அவர் तक நம்மோடு இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதபடி கர்த்தர் நம்மோடு இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். परमेश्वर हमें छोड़े बिना हमारे साथ रहेंगे। ஆம், என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய सुनने பிள்ளைகளே, वाले प्यारे लोगों, வேதம் சொல்லுகிறது, वचन कहता கர்த்தர் है பரலோகத்துக்கு போன பிற்பாடு கூட, परमेश्वर स्वर्ग जाने के बाद भी, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பிற்பாடு கூட यीशु मसीह स्वर्ग जाने के बाद भी, அவர் தனியா நம்மை விடவில்லை. उन्होंने हमें अकेला அவர் नहीं நம்மோடு छोड़ा। என்றென்றைக்கு தங்கும்படியாக वो हमारे साथ हमेशा रहने के அந்த लिए பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். उनका पवित्र आत्मा हमें दिया। யோவான் 16 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. यूहन्ना 16वां अध्याय का 7 வசனம் 7वां वचन 7 வசனத்தில் வாசிக்கிறோம். 7वां वचन कहता है, வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், मैं तुम्हें सच कहता हूँ, நான் உங்களுக்கு போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். मेरा जाना तुम्हारे लिए अच्छा है, நான் போகாதிருந்தால் தேற்றவர் உங்களிடத்தில் வரா. क्योंकि यदि मैं न जाऊँ तो वह सहायक तुम्हारे पास न आएगा, நான் போவேன் என்று சொன்னால் தேற்றவர் உங்களிடத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परंतु यदि मैं जाऊंगा तो उसे तुम्हारे पास भेजूंगा। அது என்றென்றைக்கும் நம்மோடு தங்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். हमारे साथ
हमेशा रहने वाले पवित्र आत्मा है। 2 கொரிந்தியர் 1:22 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது 2 कोरिन्थियों का पहला 22 वचन कहता है, வேதம் விதமாக சொல்லுகிறது वचन कहता है, அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியிலும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். जिसने हम पर छाप भी कर दी है और बयाने में आत्मा को हमारे मनों में दिया है। Praise the Lord. அவர் நம்மை முத்திரித்திருக்கிறார். उन्होंने हमें छाप लिया है। ஆவியிலும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். आत्मा का हमें छाप लिया है। அது எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும்படியாக, वो हमारे साथ रहने के लिए, அது நம்மட்டு விலகவே கூடாது. ஸ்தோத்திரம். वो हमारे साथ कभी नहीं छूटता। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा। கலாத்தியர் 4:6 சொல்லுகிறது, गलातियों का 4:6 कहता है, ஆமென். அப்பா பிதாவை கூப்பிடும்படியான அந்த புத்திர சுகத்தின் ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. तुम जो पुत्र हो इसलिए परमेश्वर ने पुत्र की आत्मा को भेजा है। எபேசியர் 5:30 வாசிக்கிறோம், इफिसियों का 5:30 कहता है, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए हम उसकी देह के अंग ऐसा कहा गया है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की இதை महिमा। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, இந்த காலை வேளையிலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய நாமத்தில் மகிமை इस सुबह உண்டாவதாக. की घड़ी में वचन कहता है, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, मैं तुझे कभी नहीं छोड़ूंगा, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. मैं तुझे कभी नहीं ஆக छोड़ूंगा। இந்த காலை ஆராதனையிலே நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவி ஸ்தோத்திரம், நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் உலகத்தின் சகல நாட்களிலும் கூட அவர் நம்மோடு இருக்கிற தேவன். हम आराधना करने वाले परमेश्वर दुनिया के अंत तक हमारे साथ रहेंगे। அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நிறைவேற்ற வரைக்கும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. उन्होंने जो वाग्दान दिया वो पूरा किए बिना वो आपको नहीं छोड़ेंगे। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की ஆம், महिमा இந்த हो। காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு ये ஸ்தோத்திரம். सुबह की घड़ी में அவர் நம்மை எவ்விதமாய் ஆறுதல் படுத்துகிறார் என்று वो சொன்னார். हमें कैसे तसल्ली देते हैं, கொஞ்சம் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். मत डर, मैं तेरे साथ हूँ। இரண்டாவது, நான் உனக்கு முன்னாலே போகிறேன். दूसरा, मैं तेरे आगे चलूंगा। மூன்றாவது சொல்லுகிறார், तीसरा कहते நான் हैं, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, मैं तुझे कभी ना உன்னை छोड़ूंगा, நான் கைவிடுவதும் இல்லை. मैं तेरा हाथ कभी नहीं எது छोड़ूंगा। வரைக்கும்? कब तक? எனக்கு சொன்னதை செய்யும் அளவு. जब तक मेरा वचन पूरा न हो तब तक। உலகத்தின் முடிவிருந்தும் சகல நாட்கள் வரைந்தும் दुनिया के अंत तक நான் உன்னோடு கூட இருப்பேன். मैं तेरे साथ रहूंगा। Praise the Lord. Praise the Lord। அது இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கும் பொழுது हम जब ऐसे परमेश्वर का आराधना करते हैं, நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? हमें क्यों निराश होना நாம் है? தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. हमें निराश नहीं होना है। வாக்கு கொடுத்த தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். वाग्दान दिया हुआ परमेश्वर वचन को पूरा அவர் करेंगे। வாக்கு கொடுத்துட்டு நான் இல்லை என்று சொல்லுகிற தேவன் அல்ல. वाग्दान देके मैंने नहीं कहा ऐसा बोलने वाले அவர் परमेश्वर சொன்னதை नहीं है। அவர் சொன்னதை திருத்துகிற ஒரு தேவன் அல்ல. वो जो बोलते हैं उसे सही भी नहीं करते, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு वो தேவன். जो बोलते हैं उसे पूरा करते हैं। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की ஆண்டவர் महिमा हो। பாடல்களை விதமாக சொல்லுகிறது. एक गीत कहता है, ஆமென். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு நிறைவேற்றிடுவார் இந்த நாளிலே. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு நிறைவேற்றிடுவார் இந்த நாளிலே. வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு நிறைவேற்றிடுவார் இந்த நாளிலே. ஆமென். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு நிறைவேற்றிடுவார் இந்த நாளிலே. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண்போகாது. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண்போகாது. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு நிறைவேற்றிடுவார் இந்த நாளிலே. ஆமென். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு நிறைவேற்றிடுவார் இந்த நாளிலே. Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। வாக்கு நிறைவேற்றிடுவார். वो वचन को पूरा இந்த करेंगे, நாளிலே நிறைவேற்றுவார். आज के दिन पूरा
करें, சோர்ந்து போக आपको வேண்டாம். निराश नहीं होना। நான்காவது நாம் பார்க்கும் பொழுது चौथा वचन कहता இந்த है, ஒன்றை நாம் தியானித்து நாம் ஜெபத்தை நேராக ये கடந்து एक को செல்வோம். ध्यान करके हम प्रार्थना की ओर चलेंगे। 119 சங்கீதம், वचन संगीता 119, 119 சங்கீதம் वचन संगीता 119, 49:50 வாசிக்கும் பொழுது 49 और 50 कहता है, வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், जो वचन तो अपने दास को दिया है उसे स्मरण कर, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். क्योंकि तूने मुझे आशा दी है। உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பிக்கிறது. तेरा वचन द्वारा मैं जीवित पाया हूँ। பாருங்க, மூன்றாவதாய் தேவன் எவ்விதமாய் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் என்று சொன்னால், चौथा, परमेश्वर हमें कैसे तसल्ली देते हैं? தேவ வசனத்தின் மூலமாக. परमेश्वर के वचन के द्वारा। இந்த வசனம் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. उसका वचन हमें तसल्ली देता है। Praise the Lord. Praise the Lord। இது பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார். पहला, मत डर के परमेश्वर तसल्ली देते हैं। இரண்டாவது, நான் உனக்கு முன்னேற போகிறேன்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறார். दूसरा, मैं तेरे आगे चलूंगा के तसल्ली மூன்றாவது, देते நான் हैं। உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஆறுதல் படுத்துகிறார். तीसरा, मैं तुझे कभी न छोड़ूंगा बोल के तसल्ली देते हैं। சொன்னதை செய்யவும் உன்னை விட்டு விலகுவதில்லை. मैं जब तक जो कहा वो पूरा न करूंगा तब तक तुझे न छोड़ूंगा। நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, चौथा कहता है, வசனத்தை நமக்கு தந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார். वचन के द्वारा हमें तसल्ली देता है। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्यारे लोगों, எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे ऊपर இந்த தேவனுடைய வார்த்தை நம்மை அதிகமாய் அது நம்மை ஆறுதல் படுத்தும். परमेश्वर का वचन हमें अधिकतर तसल्ली देता है। 29 சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, वचन संहिता 29 कहता அது है, தேனிலும் தெளித்தேனிலும் அது மதுரமானது. वो मध से भी ज्यादा मीठा होता है। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। அது தேனிலும் தெளித்தேனிலும் அது மதுரமானது. मध से भी वो ज्यादा मधुर होता है। 119 சங்கீதம் 92 வசனம் வீதமாய் சொல்லுகிறது. 119 का 92 92 कहता है, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் यदि तेरे व्यवस्था से सुखी न होता என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். तो मैं दुख के समय नष्ट हो जाता। பாருங்க, இந்த வேத வசனம் நம்ம எத்தனை நாட்கள் நமக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. देखिए वचन हमें कितने दिन खुशी दिया है, இந்த வேத வசனம் எத்தனை நாட்கள் நம்ம ஆறுதல் படுத்தி कितने இருக்கிறது. दिन हमें तसल्ली दिया है। எப்பெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகிறீர்களோ, जब भी आप निराश होते हैं, எப்பெல்லாம் நீங்கள் பலவீனப்படுகிறீர்களோ, जब भी आप कमजोर होते எப்பெல்லாம் हैं, நீங்கள் கஷ்டத்துக்குள்ளாய் கடினமான பாதையிலே நடக்கும் பொழுது जब भी आप कष्ट में कठिन रास्ते पे உடனே चलते हैं, இந்த வசனம் நம்மை அப்படியே தேர்தல் तुरंत ये वचन हमें तसल्ली देता அப்படியே है, நம்மை தேர்ச்சுகிறது. हमें तसल्ली देता அப்படியே है। அந்த வார்த்தை நம்மோடு பேசுகிறது. वो वचन हमसे बातें करता है, மகளே, நான் உங்களோட இருக்கிறேன், मैं तेरे साथ हूँ, மகனே உங்களோட இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ। Praise the Lord. Praise the அப்ப Lord। அந்த வார்த்தை கிடைச்ச உடனே ये वचन मिलते ही உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி. Praise हम the Lord. तुरंत खुश होते ஒரு हैं, சரீரத்துல ஒரு பலம் கடந்து வருகிறது. शरीर में एक बल आता है। Hallelujah. Hallelujah। காரணம், இந்த வசனம் அப்படியே நமக்கு உள்ளத்துல வந்து அப்படியே நமக்கு ஆறுதல் தருகிறது. कारण ये वचन हमारे मन में आके हमें तसल्ली देता இந்த है। வசனம் தான் நமக்கு தீர்க்க தரிசனம் என்பதை நாம் மறந்து ये போகலாம். वचन ही हमारे लिए भविष्य देता है। 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 வசனத்துல வாசிக்கிறோம். 2 पत्रस पहला अध्याय का 19वां वचन 19वां वचन कहता है, உறுதியான தீர்க்க தரிசன வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. पर निर्दोष और निष्कलंक मेमने Praise the Lord. உறுதியான ஸ்திரீ. Praise the Lord. स्थिर भविष्य दाता है। உறுதியான தீர்க்க தரிசனம் சொல்ல. स्थिर भविष्य देता है। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। ஆம், இந்த வசனம் தான் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் நம்மத்திலே கடந்தது நம்ம உறுதிப்படுத்துகிறது. Praise ये the Lord. वचन ही हमारे लिए एक भविष्यवाणी है। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुनने वाले प्यारे लोगों, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22 வசனத்துல வரும் பொழுது मत्ती का 13 का 22 में आते हैं, வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, அதாவது உலக கவலை வந்து அந்த வசனத்தை அப்படியே நெருக்கி போடுகிறதா. Praise the दुनिया Lord. का கவலை, சிந்தா दुनिया का चिंता அந்த வசனத்தை அப்படியே நெருக்கி போடுகிறது. 23 13:22 வாசிக்கிறோம். நான் சொல்லுங்க. அதாவது அந்த வசனத்துல வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, वचन में हम पढ़ते हैं, உலக கவலை அந்த வசனத்தை அப்படியே நெருக்கி போடுகிறது. दुनिया का जो दुख है वो वचन को घेर लेता है, நாம் வளராதபடிக்கு. हम बढ़ने न அவருடைய पाए। நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम ஆனால் की ஒன்று महिमा। நாம் புரிந்து கொள்ள வேண்டும். एक हमें समझना அந்த है, வசனத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது परमेश्वर को जब हम पा लेते அது हैं, முள்ளில விதைக்கிறதுக்கு
சந்தர்ப்பமே கிடையாது. वो कांटों में उग नहीं सकता. சில நேரத்துல அந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கிறதாலதான் விசுவாசங்கள் இருக்கும் பொழுதுதான் कुछ समय जब हम वचन में अविश्वासी से रहते हैं அந்த முள்ளு வந்து அப்படியே நம்மை நெருக்குகிறது. वो कांटे हमें घेर लेते हैं. உலக கவலை வந்து நம்மை அப்படியே நெருக்குகிறது. दुनिया का दुख हमें घेर लेता है. அதைக்குள்ள நாம் பலனற்றவர்களாய் போய் விடுகிறோம். इससे हम बलहीन हो जाते हैं. இல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, नहीं प्यारे लोग, அடிக்கடி பிரசங்கத்துல சொல்லுவேன், दास हमेशा कहते हैं கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. परमेश्वर के वचन में கர்த்தருடைய सामर्थ வார்த்தையிலே है. ஆமென் ஸ்தோத்திரம் ஜீவன் இருக்கிறது. वचन में जीवन है. கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. परमेश्वर का वचन हमसे बातें அப்ப அந்த करता है. வசனத்தை நாம் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது जब हम वचन को पा लेते हैं, நம்ம யாருமே வந்து நெருக்க முடியாது. कोई भी हमें घेर नहीं सकता. உலக கவலை நம்மை அமுக்க முடியாது. संसार का दुख हमें गिरा नहीं सकता है. Praise the Lord. Praise the Lord. நாம் பலப்படுவோம். Praise the Lord. हम बलवान அந்த हो जाएंगे. வசனம் நம்முடைய நமக்கு ஆறுதல் கொண்டு வருகிறது. वचन हमें तसल्ली देगा. கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम இந்த की காலையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस सुबह के घड़ी में 105ஆம் சங்கீதம் 19 வசனத்தில் வாசிக்கும் பொழுது वचन संहिता 105 का 19 में जब हम पढ़ते हैं, வேதம் விவிதமாக சொல்லுகிறது. वचन कहता है, அதாவது வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், वचन में जब हम पढ़ते हैं, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. Praise the Lord. जब तक कि उसकी बात पूरी न हुई तब तक यहोवा का वचन उसे कटौती पर कसता है. பாருங்க, இந்த வசனம் நம்மை சில நேரத்துல புடமிடும். Praise the Lord. कभी कभी ये वचन हमें कसता है. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की नाम की அந்த महिमा. சாந்தி வெள்ளியை புடமிடுகிறது போல சில நேரத்துல நாம் புடமிடப்படுகிறோம். Praise the Lord. जैसे हम चांदी का कसौटी होता है वैसे हमारा भी होता है. கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. परमेश्वर की नाम की ஆனால் அந்த வசனம் நிறைவேறும் வருந்தால் அது புடமிடுமா? Praise the Lord. लेकिन जब तक वो वचन पूरा होने तक कसौटी होती ஆனா है. அந்த வசனம் நிறைவேறுகிற நேரம் வரும் பொழுது जब वचन पूरा होने का समय आता கர்த்தருடைய है, நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की नाम की வேதம் महिमा சொல்லுகிறது. वचन कहता है, ராஜா அவனை அழைத்து ஒரு எகிப்து தேசத்திற்கு ஒரு உயர்வான பதவியை அவன் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். राजा उसे पुकारकर मिस्री देश में एक बड़ा पद देता है. हम देखते हैं சில நேரத்துல நாமும் ஆமென் ஸ்தோத்திரம் புடமிடப்படுகிறோம். हम भी कुछ समय में परीक्षा में அந்த आते हैं, புடமிட்ட பிற்பாடு அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. लेकिन परीक्षा के बाद एक बड़ा आशीष होता ஆனால் है. அதுல நாம் சோர்ந்து போகக்கூடாது. उसमें हमें निराश नहीं होना, அதுல நாம் தளர்ந்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம். उसमें हमें हताश नहीं ஏன் எனக்கு होना. இந்த பிரச்சனை, मुझे ये क्यों ஏன் எனக்கு இந்த கஷ்டம், क्यों कष्ट है, ஏன் எனக்கு இந்த வியாதி, क्यों बीमारी है, ஏன் எனக்கு இந்த பலவீனம் क्यों बलहीनता என்று है. நாம் கர்த்தரிடத்துல கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ऐसा हमें परमेश्वर से प्रश्न नहीं पूछना கர்த்தருடைய है. வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம் நிறைவேறதுக்கு சில நேரத்துல சில சூழ்நிலையில நாம் புடமிடப்படுவோம். परमेश्वर का वचन पूरा होने के समय कुछ कठिनाइयां आएंगी, ஆனால் புடமிடப்பட்ட பிற்பாடு लेकिन परीक्षा के बाद தேவனுடைய வார்த்தை நம்ம நிறைவேறும் பொழுது ஸ்தோத்திரம், परमेश्वर का वचन हमारे में पूरा ஒரு होने பெரிய का சந்தோஷம் நம்மிலே காணப்படும். एक बड़ा खुशी हमें அந்த मिलता है. வசனம் நமக்கு ஆமென் ஆறுதல் தருகிறது. நாம் உணர்ந்து கொள்ள முடியும். वचन हमें तसल्ली देता है, वो हम महसूस कर सकते ஆகையால் हैं. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். इसलिए आपको निराश नहीं அந்த होना है. வசனம் உங்களை ஆறுதல் படுத்தும். परमेश्वर का वचन आपको ஏதோ तसल्ली ஒரு देगा. காரியத்தில் நீங்கள் புடமிடப்படுகிறீர்களா? आप किस चीज में परीक्षा में है क्या? ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சோர்ந்து किस போயிருக்கிறீர்களா? चीज में आप निराश है क्या? இந்த காலைவேளையில் அருமையான इस தேவனுடைய सुबह பிள்ளைகளே, की घड़ी में தேவ வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வந்து परमेश्वर का वचन आपकी ओर आ रहा உங்களை है, அது ஆறுதல் वो आपको படுத்துகிறது. तसल्ली देगा. வேத வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் சுகப்படுத்துகிற தேவன் சொல்லுகிறார். परमेश्वर अपना वचन देकर Amen. चंगाई देते हैं. ஹalleluya. இந்த हालेलुया. வசனம் நமக்கு ஆறுதல் மாத்திரமல்ல, இந்த வசனம் நம்மை சுகப்படுத்துகிறது. ये वचन हमारे Amen. लिए तसल्ली ही नहीं, वो हमें चंगाई भी நம்முடைய देता है. காயங்களை ஆற்றுகிறது. हमारे चोट को अच्छा करता है, நம்முடைய வேதனைகளை அது மாற்றுகிறது. हमारे वेदना को बदलता है, அது நமக்கு ஒரு ஆறுதலை தருகிறது. तसल्ली देता है. ஆகிய இந்த காலைவேளையில் கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. इसलिए सुबह की घड़ी में என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான सुनने தேவனுடைய वाले प्यारे लोगों, வேதம் சொல்லுகிறது, वचन कहता என் है, உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் मेरे मन में विपत्तियां बढ़ते वक्त உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. आप मुझे शांति देते हैं. கர்த்தர் விதம் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். परमेश्वर हमें कैसे शांति இது देता है? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி ஆறுதல் तू படுத்துகிறார். मत डर, मैं तेरे साथ हूँ. இரண்டாவது, நான் உனக்கு முன்னே போவேன்னு சொல்லி ஆறுதல் दूसरा, मैं படுத்துகிறார். तेरे आगे चलूंगा. மூன்றாவது, நான் உனக்கு சொன்னதை செய்யும்படும் உன்னிட்டு விலகுவதில்லை சொல்லி ஆறுதல் तीसरा, படுத்துகிறார். मेरा वचन पूरा होने तक मैं तुझे न छोड़ूंगा. நான்காவதாய் இந்த வசனத்தை தந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார். चौथा, वचन के द्वारा हमें तसल्ली देते கர்த்தர் हैं. இந்த வசனத்தை உங்களை ஆசீர்வதிப்பார். ये वचन के अनुसार परमेश्वर आपको சோர்ந்து आशीष போக करेगा. வேண்டாம்.
आपको निराश नहीं கர்த்தர் होना உங்கள் है। வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். परमेश्वर आपके जीवन में உங்கள் अद्भुत வாழ்க்கையில் कार्य கர்த்தர் करेंगे। பெரிய காரியங்களை செய்வார். जीवन में बड़े कार्य करेंगे। எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். हम सब आंख बंद करके प्रार्थना करें। எல்லாரும் நாம் ஜெபிப்போம். हम सब प्रार्थना அதை करें। கேட்ட வசனத்தை மனதில் வைத்து सुने वचन को मन ஒரே में ஒரு रखिए। அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். परमेश्वरी वचन दिया उसके लिए உங்களுக்கு धन्यवाद। தந்த ஆறுதலான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். आपने दिया तसल्ली के நீ लिए பயப்படாதே धन्यवाद। என்று சொல்லி இருக்கிறீரப்பா. मत डर करके कहा நான் है। உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிரப்பா. मैं तेरे साथ हूँ कहा है। உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லிரப்பா. मैं तुझे न छोड़ूंगा कहा உன் है। வசனம் எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறதற்காக आपका वचन हमारे लिए तसल्ली है ஸ்தோத்திரம் करके என்று சொல்லி स्तुति बोलिए। ஆண்டவரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். हमें परमेश्वर का स्तुति करना ஹalleluya है। praise the lord. உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. அவர் உனக்கு சொன்னதை செய்வளோ உன்னை விட்டு விலகவே மாட்டார். उनका वचन पूरा होने तक तुझे न छोड़ेगी। உன்னை கைவிடவே மாட்டார். तेरा हाथ नहीं छोड़ेगी। கர்த்தருடைய வார்த்தை உன்னிலே நிறைவேறும். praise the Lord. परमेश्वर का वचन तेरे में पूरा அவர் தந்த होगा। வாக்குத்தத்தம் உன்னிலே நிறைவேறும். उनका वाग्दान वचन पूरा होगा। ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். हम ஹalleluya. सब आंख बंद நன்றி करके ராஜா. प्रार्थना உம்மை करेंगे। துதிக்கிறோம் துதிக்கிறேன் ராஜா. ஒரு பக்தன் விதமாய் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். एक भक्ति गीत गाता है। நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, ஆமென். பயப்படாதே நீ மனமே, ஆமென். நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி praise the Lord. हम सब ताली கர்த்தர் बजा நம்ம के நல்ல வார்த்தைக்காக परमेश्वर दिया हुआ எல்லாரும் वचन கரங்களை தட்டி கர்த்தரை हम सब மகிமைப்படுத்துவோம். ताली बजा के நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. ஹalleluya உம்மை துதிக்கிறேன் ராஜா. ஆமென் ஆமென். அன்பின் பரலோகத்தின் நேசப்பிதாவே, प्यारे स्वर्गीय पिता, இந்த பரிசுத்த நாளின் காலைவேளைக்காக உமக்கு நன்றி ये செலுத்துகிறேன். पवित्र सुबह की घड़ी के लिए இந்த धन्यवाद। நாள் இந்த ஆராதனை கர்த்தர் முற்றிலுமாக நீர் பொறுப்படுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ये आराधना का जिम्मेदारी लेने के लिए धन्यवाद। ஜெபத்திலே கலந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். प्रार्थना में जो भी शामिल है उनके இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ये ஸ்தோத்திரம். वचन को सुनने वाले हर एक लोगों को தாமே உடைய धन्यवाद। பிள்ளைகளை ஆசீர்வதியும். आप अपने बच्चों को आशीष மன दीजिए। வேதனைகளை கர்த்தர் மாற்றும். मन की वेदनाओं को हटाइए। எல்லா இழப்புகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நஷ்டத்தெல்லாம் கர்த்தர் எடுத்து போடும்படியாக நாங்கள் सारे हताश और नष्ट को आप हटाइए। நல்ல சரீர சுகம் பலம் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீர். शारीरिक बल को दीजिए। இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के உடைய नाम பிள்ளைகளுக்கு தாவே நீர் ஆசீர்வதிக்க முடியாது. आपके बच्चों को आप आशीष कीजिए। யாரும் வெறுமை இருக்கக்கூடாது ராஜா. कोई भी खाली नहीं யாரும் रहना, வெறுமை போகக்கூடாது कोई ராஜா. खाली नहीं உங்களுடைய जाना। பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை கொடுத்தவர்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது. आपके बच्चों को देने वाले भलाई को देके आप आशीष உங்களுடைய कीजिए। கிருபை இருக்கட்டும் ராஜா. आपका कृपा रहने நீர் दीजिए। அப்படியே செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். आपने ऐसा किया उसके लिए என்னென்ன धन्यवाद। காரியங்களை யார் யார் எதிர்பார்க்கிறீர்களோ கர்த்தர் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க முடியாது. जो भी जिस भी चीज के इंतजार में आप उन्हें पूरा करके दीजिए। அப்படியே செய்ததுக்காய் நன்றி. आपने ऐसा किया
किया उसके लिए எங்களுக்கு தந்த धन्यवाद। நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். दिया हुआ अच्छे वचन के लिए என் धन्यवाद। உள்ளத்தில் விசாரிக்க பெருகில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றும் என்று நாங்கள் வாசிக்கிறோம். मेरे मन में विपत्ति बढ़ते वक्त आपका वचन मुझे शांति देता है। நீர் எவ்விதம் உங்களை ஆறுதல் படுத்துகிறீர் என்று சொல்லி आप कैसे हमें तसल्ली देते உம்முடைய வேத ஆதாரத்தோடு நாங்கள் தியானிக்கும்படியாய் கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி. वचन के उदाहरण के साथ ध्यान करने के लिए मदद के ஆண்டவரே, யார் யார் ஆறுதலற்றதாய் காணப்படுகிறார்களோ ये सुबह के समय में जिसके पास தாவே, तसल्ली नहीं है, நீர் அவர்களை ஆறுதல் படுத்த முடியாதான் ஜெபம். आप उन्हें तसल्ली दीजिए। அவர்களோடு கூட இருப்பா. आप उनके साथ रहिए। அவர்களை விட்டு விலகாமல் கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். उनको बिना छोड़े आप उन्हें रक्षा கொடுத்த कीजिए। வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும். दिया हुआ वाग्दान वचन को पूरा உம்முடைய कीजिए। வசனம் அவரோடு பேசி அவர்களை ஆறுதல் படுத்தச் சொல்கிறார். आपका वचन उनसे बात करके उनके तसल्ली அவர்கள் देने பயப்படாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். वो निडर होकर आराधना करने दीजिए। நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி. आपने ऐसा किया उसके लिए உம்முடைய धन्यवाद। கிருபை இருக்கட்டும். आपका कृपा என்னென்ன है, தேவை இருக்கு எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தியும். जो भी जरूरत है आप पूरा कीजिए। உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். आपका नाम की महिमा हो। ஜெபத்தை கேட்டதற்காக प्रार्थना सुना उसके लिए இயேசு धन्यवाद। கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. यीशु मसीह के मधुर बेटे नाम से हम प्रार्थना करता है, हमारे जीवित पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்னுரைக்கும் சிநேகமும் இன்றும் எப்பொழுதும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்ம எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.